வணக்கம் நம்ம பிளேயர். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாப்லி லைஃப் அப்படின்ற ஒரு கேம் தான் இன்றைக்கி கேம் ப்ளே பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நியூஸ் சொல்ல போகிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அப்படியே கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி விட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது ஒரு புது கேம் பிளேன்னே சொல்லலாம். ஏன் கேட்டிங்கன்னா இது சூப்பரான கேம் பிளே. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா ஒரு வீடு காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம கதாநாயகன் கேம் விளாண்டுக்கிறாரு. அப்போது உங்கள் பாட்டியா அம்மாவா யாருன்னு தெரில, பாட்டி தான். இவ்வளோ நாள் ஆகுது, உனக்கு 7 நாளில் பர்த்டே வரப்போகுது, போய் வேலை தான் செய்டா, போடா வீட்டிலே உட்காந்துக்கிறேன்னு திட்டி விட்டாங்க. ஐயோ கிளவி, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? ஆஹா, வீட்டு விட்டு தெத்திச்சிங்க. நீ ஒரு வேலையை தேடினா தான் இந்த ஃப்ளோர் கூட விடுவேன். என்ன கிளவி இப்படி சொல்லிட்ட? சரி, நீ வேலை போய் தேட புரிந்து. சரி, இங்கே ஒரு ஏதோ ஒருத்தன் குடுமை வச்சுன்னு வரான், நம்ம வடிமேல் மாதிரி. அவன்கிட்ட போய் ஏதாவது கேட்போம். இந்த குடுமி மண்டை தான், மண்டையில் கொண்டையாக காணும். கொண்டை சட்டா நடுவில் ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்குன்னு பார்த்தேன். டாக் டு ஜெல்லி மேனா? இவன் போய் ஜெல்லி மேன் உடம்புல ஜெல்லி. ஓ, ஃபாலோ மார்க். ஓகே, அதாவது ஜெல்லி எடுத்துகிட்டு வரணுமாங்க. ஏன்டா உனக்கு வேறு வேலையே கிடைக்கலையாடா? ஒரு ஜெல்லினா உன்னால் எடுக்க முடியாதா? உனக்கு காலா இல்லை? சரி, ஓகே. அப்புறம் என்னடா ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே மார்க்கு என்னடா ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. 2 ஸ்பெஷல் நியூஸு. நம்ம இப்போதாவது ஒரு பிசி வாங்கியிருக்கோம். பிசியில் தான் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கேம் பிளே ஆஃப் த இது விளையாடிருக்கோம். ஓகே, இப்போது ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு என் கசின் வந்திருக்கான். அவன் பேச போகிறான். என்னடா இவ்வளோ நாள் பேசவே இல்லை அப்படின்னு கேட்டிங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த அம்மாயில் பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன என்றால், என் கசின் வேறு யாரும் இல்லை. அவனோட வாய்ஸை கேட்டாலே உனக்கு தெரியும். பேசிட்டா கொஞ்சம் ஏண்டா கத்துற? அது வேறு யாரும் இல்லை, டார்க் எஃப்எஃப் பிளேயர் தான் கைஸ். ஆமாம், அவன் தான் என் தம்பி. ஓகேவா, மன்னிச்சிடுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லலை. ஓகே, நம்ம மார்க். ஓகே, வாங்க கேம் இல்லை, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். ஓகே, அந்த ஜெல்லியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஜெல்லி மேன் கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஜெல்லிமேன் மாதிரியாக்கா, சட்டையா ஜெல்லிமேன் தான் இது. சரி, ஓகே. இப்போது அந்த கார் இதில் எடுத்துகிட்டு போவோம். இந்த பட்டன் அமுக்குனா பின்னாடி ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னம்மா வாப்லி லைஃப். ஆனால் ரியல் காரில் அந்த மாதிரிலாம் இல்லையே. ரியல் கார் இருக்கே, பின்னாடி டிக்கி இருக்கிறதா காரில்? எனக்கு தெரியாதே. அப்படியே நடிப்பேன் ப்ரோ, உண்மையாக தெரியாது. ஓகே, நார்மலாக பேசுறதுக்கு மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ப்ரோனே சொல்லிக்கிறோம். ஓகே, சரி உழவிடா. அப்பா லேக் ஆகுதுங்க லேசா. சரி உழவிடா. இப்போ கதவு மூடிட்டு அவனோட வீட்டுக்கு போகணுன்றாங்களா? ஓகே, இப்போ போயிட்டு டெலிவரி பண்ணு அப்படின்றாங்க. சரி, எஃப் கொடுத்தா கார் மேலே உக்காரலாம். ஓகே, அந்த ஜெல்லிமேன் கிட்ட போய் கொடுக்கணும். ஏண்டா இதுக்கெல்லாம் ஒரு வேலை உனக்கு வைப்பாங்களாடா? சரி, நம்ம அதை காலத்துக்கு போவோம். ரொம்ப தூரம் இல்லை, கிட்ட தான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம நிறைய வீடியோஸ் இப்போ போட போகிறோம். என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்டு அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ட்ராகன் பால் லெஜண்ட்ஸ் ஒரு கேம் தான் போட போகிறேன் அப்படின்ட்டு. நியூவாக கேம், அந்த கேம் தான் போடலான்னு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேம் டிலீட் ஆகிடுச்சு. எஸ், அப்புறம் இப்போ தான் ஏற்றிருக்கோம். இப்போ ஏற்றி கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன். அது அப்புறம் கிடச்சிச்சு நிறையா வாட்டி. அது ஒரு சந்தோஷம் கைஸ். அப்புறம் ஸ்பெஷலாக நிறையாலாம் கிடச்சிச்சு. அதெல்லாம் அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ அந்த கொடுத்தாச்சு. ஏடிஎம் இங்கே வந்துச்சா? இப்போது நம்ம இவங்கிட்ட கொடுத்தாச்சு. யார்கிட்டனா ஜெல்லிமேன் கிட்ட நம்ம கொடுத்தாச்சு. சொல்லிட்டா ப்ரோ, சரி ப்ரோ, ஜெல்லிமேன் கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட காசு அவங்க கொடுத்துட்டாங்க. என்னடா கேம் ஸ்டக் ஆகிடுச்சு கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். நான் இப்போ போய் செக் பண்ணி பார்த்தேன். வீடியோலாம் கட்டாக வந்துச்சு. நான் தான் கொஞ்சம் இதுவாக பேசியிருக்கேன். எனக்கு இங்கே இது கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரு கிஃப்ட் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம டாப்பெல்லாம் மாற்றிடலாம். ஓகேவா, ஜெல்லிமேன் டாப் கட்சிக்குதுவா. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? தொப்பி
தொப்பி வேறு வச்சுக்கிதுங்க. ஓகே நம்ம கிட்டார் வேறு எடுத்து கிட்டாருங்க நம்ம ரூமில் கிட்டார்லாம் இருக்குது. சந்தோஷம். ஓகே நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புவோம், அடுத்த மிஷினுக்கு போவோம். என்ன அப்படி சொல்கிறேன் பாட்டிமா? என்னம்மா பண்ணுறீங்க? டாய் நான் நாடகம் பார்க்க போகிறேன்டா. நாடகம் மிஷின் போலாம் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. நம்ம பாட்டிமா நாடகம் பார்க்க போதாமே. சரி பார்க்கட்டும். ஃபாலோ த இந்த மேப் கிட்ட போனோன்னா மார்க் போனோன்னா உனக்கு மணி கிடைக்கும், அந்த காசு கிடைக்கும். அந்த காசை வந்து ஏடிஎம்மில் போடு. இதான் நான் பண்ணிட்டேனே, எதுக்கு என்கிட்ட சொல்லுகிற பாத்திமா? இந்த வீடை வாங்கணுமா? உண்மை காடு இந்த வீடை வாங்க சொல்லுங்க காசு வச்சு. சரி பாட்டிமா வாங்கிடலாம் பாட்டிமா, விடுமா. ஓகே நம்ம அந்த மார்க் எதுவும் சொன்னிச்சில்ல எதுவும் சாரிங்க, அதாவது ஒரு ஃபீவர் தான் எனக்கு லேசாக. இருந்தாலும் உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே இப்போ எங்கே போகணுன்னா மார்க்கு, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோன்னா எந்த இடத்துக்கு போகணும்? இந்த இடம் தான் நினைக்கிறேன், நியூஸ் பேப்பர் ஜாப். இங்கே தான் போகணுமா? ஸோ இங்கே போவோம். அதுதான் ரெசியூம் கூட, அதுதான் ரெசியூம் கொடுறா. இப்போ அந்த இடத்துக்கு போகணும். இப்போ கார் ஏதாவது எடுக்கலாம். அந்த எல்லோ கலர் காருக்கு அது எடுக்கலாமா? இல்லை ட்ரக் எடுத்துகிட்டு போவோம் அங்கே. அப்புறம் நியூஸ் பேப்பர் டெலிவரி தானே? ஆமாம் அப்போ நியூஸ் பேப்பர் தான். சொல்லு. உங்களுக்கு அடுத்த வீடியோ டிராகன் பால் லெஜண்ட்ஸ் வரும், பாருங்க. PVP 1v1. ஆமாம் 1v1. யார் கேட்டிங்கன்னா நீ விசஸ் டார்க் எஃபெக்ட். ரொம்ப ஒரு 25 நிமிஷம் கிட்ட போகும் காய்ஸ். அதுதான் அதனால கொஞ்சம் ஓட்டி பார்க்காதீங்க, ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது வந்து 25 பேட்டில் காய்ஸ். 25 பேட்டில் நம்ம சொல்லலாம். 25 பேட்டில் அப்புறம் சொல்லலாம். அப்புறம் அந்த வீடியோவே நான் எடுத்தாங்க, அதுவும் டெலிட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறதா, அதனால என்ன பண்ணுறதுனா இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து தான் பாடணும். நம்ம அந்த ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஞாபகம் தான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ், மனுஷனுங்க டெலிட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. ஓகே இப்போது வந்து நியூஸ் பேப்பர் அந்த வீட்டில் சுடணும். அதான் சுடுறதுனா எடுத்துகிட்டு வரணும் போனது. ஓகே செம்ம கஷ்டம் இல்லை ப்ரோ? இல்லை ப்ரோ, பண்ணிடலாம். அப்பா இங்கே ஒரு வீடு, இந்த வீட்டில் நியூஸ் பேப்பர், இந்த வீட்டில் நியூஸ் பேப்பர் போடு. அவ்வளோதான். இங்கே எதுக்கு 4 இடம் இருக்குன்னு தான் எனக்கு தெரில. இங்கே நியூஸ் பேப்பர் போடுறா. ஐயோ 4 பேர் விளாட்லாம் போல இல்லை? அதான் எனக்கு தெரில. அதான் அதிகமாக இருக்கலாம். 25 இது பண்ணணுமாங்க. நம்ம 6 தான் ப்ரோ பண்ணியிருக்கோம். அதான் 25 நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ணணுமா. பே 60. அது அதிகமாகுது. நம்ம இது பண்ண அதிகமாக ஆகுது. ஆமாம் 25 பண்ணால் மேலே இருக்குது காசுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெக் ஆகுது லேசா. அதான் பீஸில் கொஞ்சம் டச்சு ஆகுது போனது. ஓகே ஐயோ லைட்டு கம்மா கீழே வந்துச்சு. ரொம்ப லேக் ஆகுதுங்க, லேசாக லேக் ஆகுது. மன்னிச்சிடுங்க. ஆனால் உங்களுக்காக வீடியோ கரெக்டாக கிளியராக வந்துடும் நினைக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் போயிடுச்சுன்னா மன்னித்து விடுங்கள். ஓகேவா? இப்போ 28 ரூபா நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இது பண்ணால் கூட சீக்கிரமாக 25 பணம். 28 ரூபா 2 ரூபா என்ன ப்ரோ கிடைக்கும்? மேலே பே பாரு ப்ரோ, 32 ரூபா. ஜெல்லிமேனுக்கும் நியூஸ் பேப்பர் வேணுன்றானுங்க ப்ரோ. சரி 25 பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்க போகிற வீட்டுக்கு நியூஸ் பேப்பர். இது வாங்க போகிற வீடா? ஆமாம் ப்ரோ, ரெட் கலர். அப்படியே சொன்னேன். ஆமாம் ப்ரோ. ஓகே கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, ஸ்டெக் ஆகுது எனக்கு. சாரி கைஸ், நம்ம காசும் எடுத்தாச்சு, அது பேங்க்லேயும் போட்டாச்சு. எனக்கு இங்கே ஸ்டெக் ஆகுது. ஆனால் நான் வாய்ஸ் பேசும்போது கரெக்டாக வந்துதுங்க. அது எப்படின்னு தெரியல. வீடியோ கரெக்டாக வந்துடும். எனக்கு தான் இங்கே கொஞ்சம் ஆகுது. மன்னித்து விடுங்கள், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டெக் ஆகுது. அதனால் மன்னிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம பேண்ட்டு அதெல்லாம் வாங்கிக்கலாம் போல இருக்குது. கணக்கு செம்மையாகுது, சூப்பராக செட் ஆகுது. இது நல்லால பல்ப்பு மட்டை நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. என்ன வாங்கலாம்? இதுவே வாங்கிக்கலாமா? ஓகே இதுவே வாங்கிப்போம். நல்லா தான். ஏன் ப்ரோ காசை வின் பண்ணுற? இல்லை ப்ரோ, எனக்கு பிடிச்சிக்குது. இந்த ட்ரெஸ் வாங்கிக்கலாமா இல்லை வேறு எதாவது வாங்கிக்கலாமா? வேறு வாங்கிக்கலாமா? குப்பை தொட்டி நல்லா தான் இருக்குது. எது வாங்கலாம் ப்ரோ? நீயே சொல் ப்ரோ. தெரியல ப்ரோ. சரி இதுவும் வாங்கிப்போம். ஃபேண்ட் ஏதாவது போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே பை பண்ணிவிடுவோம். இல்லை டாப்னா மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஆமாம். மேலே தொப்பி தானே ப்ரோ போடுவோம். ஒழுங்கா தரல ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சிலது ஃப்ரீ இருக்குது. அது நம்ம ஃப்ரீயாக தந்தது ப்ரோ. அது ஓகே, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வெளில போயிடலாம். ட்ரெஸ்ஸு கடை. தேங்க்யூ சார் ட்ரெஸ் தந்ததுக்கு. அவர் ஃப்ரீயாலாம் தரல, நம்ம காசு கொடுத்து வந்து தான் தந்தார். அதை புரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஓகேவா? நான் கூட ஓசியில் வாங்கி பேப்பர் ரவுண்டு முடிஞ்சிச்சு. பேப்பர் ரவுண்டு ஓகே. இப்போ திருப்பி பண்ணணுமா என்ன? சரி, நம்ம ஸ்கூட்டி எடுத்துப்போம். ஸ்கூட்டி. ஆட்டோ இருந்துச்சுன்னா பரவாயில்ல காய்ஸ். ஏன்னா நம்ம பாட்டு பாடே போகலாம். ஆட்டோ கார் ப்ரோ. அப்படின்னா நாமளே ஒரு பாட்டு காப்பியா? இல்லை, வண்டிக்காரன் நீ வேற ப்ரோ. பாட்டு பாடினா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறானுங்க. அதனால தான் நம்மளே வந்து பாட்டு பாடுறதுல அவ்வளோவா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கே ஸ்கூட்ரு? 2 ஸ்கூட்டி இருக்குது. இந்த ஸ்கூட்டி வந்துச்சுன்னா அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் தான் சொல்கிறேன் ப்ரோ. ட்ரெயினுப்பா. ட்ரெயின். சிக்கு புக்கு ரயிலு. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என் தலை மாட்டிருக்கோங்க. வாப்ளிலே இவன் பேர் எனக்கு தெரியல. வாப்ளி தான் நினைக்கிறேன். சரி, வாப்ளினே இவனை கூப்பிடுவோம். வாப்ளி கதை காப்ளியா போகுது. ஆமாம், ஓப்ளி தான் நினைக்கிறேன். சரி, இவன் கிட்ட பண்ணுவோம். ரேஸா? ஓகே, பீச் ரேஸு. சரி, கோ. நெக்ஸ்ட் செக் பாயிண்ட். யாரை மச்சான் கூப்பிடுற? நம்ம தான் போகிறோம் தனியாக. மேலே 17 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து இப்போ நம்ம போகணும் போல இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம இந்த ரேஸ் எப்படியாவது முடிச்சுட்டு தான் இன்றைக்கி வீடியோ முடிக்க போகிறோம். ஓகே, சீக்கிரமாக இந்த ரேஸை முடிக்கலாம். ஓகே ப்ரோ, கேட்குதா ப்ரோ? பக்கத்தில் தானே ப்ரோ இருக்கிற, பேசு ப்ரோ. 8 செகண்ட் 7. ஆஹா, சீக்கிரமாக இல்லை ஏறிச்சு. அதாவது ஒரு இன்ட்டு அந்த க்ரீன் மார்க் முடிக்க நம்மளுக்கு இது ஏறுது. அதில் 10 செகண்ட் ஏறுது. ஓகே, நம்மளுக்கு நல்லது காய்ஸ். ஓகே, அப்போ 1 வந்து 0 வந்துச்சுன்னா நம்ம அவுட்டு கரெக்டாக. ஓகே, புரிஞ்சிச்சு. 7 6 5 4 3 அவ்வளோதான் 19. சீக்கிரம்டா அப்பா, சீக்கிரமாக போகணும். திருப்பி அவ்வளோதான். சீக்கிரமாக திருப்பி போகணும். இது அவள் தான். இப்போ இது க்ரீனு, இப்போ அடுத்த க்ரீனு. அவ்வளோதான் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரி ப்ரோ, எப்படியாவது முடிச்சிடலாம் ப்ரோ, கவலைப்படாது ப்ரோ. இன்றைக்கி கைஸ் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன், இந்த ரேஸை முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம். ஓகேவா? ஓகே, சீக்கிரமாக போய் இந்த ரேஸ் எப்படியாவது முடியணும். கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த திருப்ப முடியல காய்ஸ். அந்த மவுஸ் அப்படி திருப்பினா தான் இது திரும்புது. அதாவது ஆமாம், சொல்லுங்கள், கன்ஃபார்ம் போடலாம். இந்த திருப்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வலிக்கிட்டு போகுது. அதான் ஸ்பீடாக போக முடியல. ஓகே, இதில் வேறு ஓடுற பட்டன்லாம் கொடுக்கல. நம்ம நடக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த மாதிரி போக முடியுது. இந்த பூஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தானுங்களா, சல்லுன்னு போயிடலாம். போக முடியல. பூஸ்ட் மட்டும் தெரியுங்க பாருங்க. 1 செகண்ட் ஆமாம், கரெக்ட் தான். அப்புறம் வந்து நம்ம ரோப்ளக்ஸில் நிறையா வீடியோ போடல, அது வேறு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? அதனால் கன்ஃபார்ம் நம்ம போட்டுடலாம். அதாவது ரோப்ளக்ஸ்லேயே வந்து என்ன பண்ணலன்னா இது போடுறேன் கைஸ், கன்ஃபார்ம். என்னதுண்ணா ஒழுங்கா வரலையே. ரோப்ளக்ஸில் போடுறேன், கன்ஃபார்ம் போடுவேன், மிஸ் பண்ண மாட்டேன். நானும் ப்ரோ வந்து விளையாட போகிறோம் இல்லை ப்ரோ? ஓகே, கன்ஃபார்ம் விளையாடி போட்டுடலாம் கைஸ். ஓகே, வீடியோ எண்டிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக வீடியோவும் போயிட போகிறது இல்லை. ஓகேவா? ஸ்கிட் அடிச்சு கரெக்டாக பதகொல்ல. அதான் ப்ரோ சுபாஷ் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் குணால் எவ்வளோன்ற மாதிரி ஸ்கிட் அடிச்சு ஊந்தேன் ப்ரோ. அது ஒரு பாட்டு வந்து காப்பாற்றணும் வா ப்ரோ. அது கண்மணி ப்ரோ. ஐயோ ப்ரோ இங்க பாரு ப்ரோ. நீ ப்ரோ என்ன அப்பா எப்படியோ பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே, கவுர போகுது. ஓகே, அவள் தான் முடிய போகுது. பார்த்தாவே தெரிஞ்சாங்க பாரு ப்ரோ, முடிய போகுது. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.
ஏன் கேட்டிங்கன்னா வந்து நம்ம வீடியோ லென்த்தாக போயிடக்கூடாது தான். அப்புறம் பாட்டு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. ஓகேவா, நம்ம கன்ஃபார்ம் வந்து போட்டுடலாங்க கைஸ். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் தமிழன் கேமிங். ஓகே பாய் கைஸ், அப்புறமா சந்திக்கிறேன். பாய். டார்க் எஃப்எஃப் பாய்.